உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க ஒரு சமீபத்தில் ஒரு ஆன்மீக விழாவில் பேசுகிறாங்க. பிரதமரும் அந்த விழாவில் இருக்கார். அதில் பேசும்போது ஒரே மதம் தான், அது வந்து அன்பின் மதம், ஜாதி இல்லை, ஒரே ஜாதி தான், அது மனித ஜாதி அப்படின்றத அவங்க வந்து பேசுகிறாங்க. இது பிரதமர் முன்பாக பேசியது. ஒரு உலக அழகி ஒரு நடிகை இதை பேசுகிறாங்க அப்படின்னும் போது அது பெரிய அளவில் பேசப்படுது. இன்னொன்று அதுவும் ஒரு ஆன்மீக விழா தான். அவங்க சாய்ராம்னு சொல்கிறாங்க, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு நடிகை, அவங்க பக்தை, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமிக்கான கோயிலோட ஒரு விழால அவங்க அப்படி பேசுறாங்க. அது ஓகே தான் சார். பட் ஆனா உண்மையான இந்து மதம்ன்றது இப்படி கிடையாது. இந்து மதம் எப்படின்னா, எனக்கு கடவுள் எந்த ரூபத்துல வரணும் நானே முடிவு பண்ணிப்பேன். ஒரு ஒரு இல்ல மனிதர்களுக்கும் அவங்களும் தான் சொல்றாங்க. கடவுள் ஒண்ணு தான். எந்த மதமா இருந்தாலும் ஒண்ணு தான். அது பரம்பொருள் அப்படிங்கிறாங்க. அப்போ மத்த எல்லா மதங்கள்லயும் இப்ப இந்த ஏக கடவுள் கடவுளே இல்ல அப்படின்ற அந்த நிர் வாதம் இருக்குல்ல. அதாவது நாஸ்திக மதங்கள்னு சொல்ற பௌத்த, சமண, ஆசீவகம் அந்த மாரி மதங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து கடவுள் ஒண்ணு இல்ல, இல்ல இருந்தா ஒரு உருவத்துல தான் இருக்கும். அது இயேசு கிறிஸ்து தான், இல்ல இயேசு கிறிஸ்துவோட அப்பா தான், இல்ல இயேசு கிறிஸ்துவோட அம்மா தான், இல்ல அல்லாஹ் தான், இல்ல ஏதோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்ம்ல தான் கடவுள் இருக்குன்னு சொல்லுவோம்ல. இறைவன் ஒருவர் ஒரு தான். ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் தான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா வடிவமே ஒண்ணுன்னு மத்த மதங்கள் சொல்லுது. ஆனா இந்து மதம் என்ன சொல்லுது? வடிவத்த நான் முடிவு பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த சமயத்துல என்ன வேணுமோ, அந்த வடிவத்துல கடவுள நானே வார்த்துக் கொள்வேன். அப்படின்றது தான் ஹிந்து மதத்துல பக்தனுக்கு இருக்கிற பக்தைக்கு இருக்கிற ஒரு பெரிய அதிகாரம். இது கிரீக்ல இருக்கு, ரோமன்ல இருக்கு, ஈஜிப்சியன் ரிலிஜியன்ஸ்ல இருக்கு. அந்த காலத்துல இருந்த எல்லா மதங்களும் அதே சமகாலத்துல இருந்த எல்லா மதங்களும் இந்து மதம் தோன்றின காலத்துல தோன்ற எல்லா மதமும் இதே மாரி தான் இருக்கு. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இருக்கார்ல, காஞ்சி மகா பெரியவா இருக்கார்ல, அவர் இத பத்தி எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு காலத்துல இந்து மதம் தான் எல்லா தேசத்துலயும் இருந்தது. எல்லா கண்டங்களையும் ஃபாலோ பண்ணது இந்து மதம் தான். எல்லாத்துக்கும் ஒரே பழக்கவழக்கங்கள் தான் இருக்கு. ஆனா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போயிட்டாங்க. இனி வர காலத்துல எல்லாரும் நம்மலாம் ஒரே மதம்னு தெரிஞ்சு, நம்ம எல்லாரும் ஒரே சங்கமமா ஆயிடுவோம். ஏன்னா நம்ம கடைபிடிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அவரே தானே சொல்றாரு அந்த தெய்வத்தின் குரல்ல. நல்ல வேளை பிரிட்டிஷ்காரன் வந்து நமக்கு இந்துன்ற ஒரு பேரை வச்சாங்க. இல்லன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்ல கேட்கிறாரு. ஆமா, அவர் சொன்னது கரெக்ட் தான். ஹிந்துன்ற பேரே பிரிட்டிஷ்காரன் தானே வைத்தான் நமக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு பேர் இல்ல. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நம்மள என்னன்னு கூப்பிட்டாங்க? ஹீத்தன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ்காரன போய் இவங்கலாம் யாருப்பான்னு கேட்டா, அவங்கலாம் ஹீத்தன். நாங்கலாம் கிறிஸ்டியன், அவங்கலாம் ஹீத்தன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஹீத்தன் சொன்னா அது கெட்ட பேரா இருக்கே. அது ஒரு குறைவா சொல்ற மாரி இருக்கே. இவங்கலாம் வயல் சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டே இருந்தா, அது நல்லா இல்லையேன்றதுனால, இந்துஸ்தான்ல இருக்கிறவங்க ஹிந்து அப்படின்ற அது இடவாகு பெயரா தான் ஹிந்துன்ற பேர் நமக்கு வந்துச்சு. அப்ப ஈஜிப்ட்ல இருக்கவங்கலாம் அவங்களாம் ஈஜிப்ட்ன்னு நம்ம சொல்றதில்ல. இல்ல ஆஸ்டெக் பீப்பிள்லாம் அவங்களாம் ஆஸ்டெக்ன்னு சொல்றதில்ல. அவங்களாம் ஆஸ்டெக் மதத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனா இந்துன்னு சொல்வதன் மூலம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப கிறிஸ்தவத்துல, இஸ்லாம்ல, பௌத்தம், சமணம், அசீவகம்னு சொல்லும்போது, அதுல காஸ்ட் சிஸ்டம்ன்றது இல்ல. இந்து மதத்திலயும் சார் காஸ்ட் சிஸ்டம்ன்றது ஒரு காலத்துல இருந்திருக்காது. அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இருக்கிறதுலே ரொம்ப இல்ல ஒரு காலத்துல இருந்திருக்காதுன்னு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் சொல்றாரா? அவரு சொல்லலன்னா என்ன சார்? ஆ. அவரு எது கரெக்ட்டா சொல்றாரோ அது வரைக்கும் தான் அவரோட கருத்துக்கள நம்ம எடுத்துக்கிறோம். எங்க தப்பா சொல்றாரோ அத விட்டுறலாம். எல்லாரும் கரெக்ட்டா சொல்லணும். எல்லார்கிட்ட இருந்து தான் நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து வேர் தே ஆர் கரெக்ட் வில் அப்ரிஷியேட் இட். வேர் தே ஆர் ராங் வில் கோ அஹெட் அண்ட் கரெக்ட் இட். அவர் தப்பா சொல்றாருன்னு சொல்றதெல்லாம் நம்ம வேலை இல்ல சார். கரெக்ட்டா சொல்லியிருக்காரு அதே பெரிய விஷயம். ஸோ இப்போ இப்போ இந்து மதத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, கடவுள் அந்த பக்தனுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு. நீங்க நெறைய பாட்டெல்லாம் எது ரொம்ப பெருசு, எது ரொம்ப புனிதமானது, எது ரொம்ப சிறப்பானதுன்னா, கடவுள் மனசுன்னு ஒண்ணு என் மனசுல தானே கடவுள் குடியிருக்கார். அப்ப என் மனசு தான் இருக்கறதுலே பெருசுன்னு ஔவையார் கூட சொல்லியிருப்பாங்க. அப்ப மனசு தான் இருக்கறதுலே மிகப்பெரிய ஒரு வேண்டத்தக்க ஒரு பொருள் அப்படின்ற பட்சத்துல, இப்ப என் மனசுக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த குழந்தை ரூபத்துல தான் சாமிய பார்க்க முடியும்னா, எனக்கு உரிமை இருக்கு சாமிய நான் குழந்தை ரூபத்துல பார்க்கறதுக்கு. நான் தாய் ஸ்தானத்துல தான் வச்சு பார்க்கணும்னா, எனக்கு உரிமை இருக்கு. நான் தாய் ஸ்தானத்துல வச்சு பார்ப்பேன். கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் வேலைக்காரன், கண்ணன் என் காதலன் அப்படின்னு பாரதியார் எழுதுறாருல்ல. ஒரே கண்ணன் எத்தனை டைப்ல பார்த்திருக்காரு பாருங்க. யார் உரிமை குடுத்தது பாரதியாருக்கு? இந்து மதம் அந்த உரிமை குடுக்குது. இதுவே இல்ல வந்து ஆனா அந்த அந்த இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஒரு 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 கட்டுமானத்தோட தான் இந்து மதம் அதுல நிக்குது. எங்க பிரச்சனை வருதுன்னா, எங்க நம்ம டிஃபர் ஆறோம்னா, இப்ப பாஜகவும், ஆர்எஸ்எஸும் என்ன சொல்லுதுன்னா, இந்து மதத்துல ஒரே ஒரு கடவுள், அவர் தான் ராமர்ன்னு சொல்றாங்க.
ஹலோ இது என்ன புது கதை? அப்ப பெண் கடவுளர்லாம் எங்க? இந்து மதத்துல ஆண் கடவுள் ஒரு லிஸ்ட் போட்டு பெண் கடவுள் ஒரு லிஸ்ட் போடுங்க. ஒரு ஒரு கிராமத்துல இருக்க கிராம தேவதைகள் பேர் எடுத்து பாருங்க. ஆண் கடவுள் எல்லா ஊர்லயும் அதே தான். அதே முனீஸ்வரன், அதே சுடலைமாடன், அதே 18ஆம் படி கருப்பு இவங்கள தான். ஆண்கள் கொஞ்சம் தான். ஆனா கிராமத்துக்கு கிராமம் பெண்கள் தெய்வத்தோட பேர் அதிகம், எண்ணிக்கை அதிகம், வடிவங்கள் அதிகம், அவங்க அதுலயே கதைகள் அதிகம். வெஜிடேரியன் கடவுள் நான் வெஜிடேரியன் கடவுள்லாம் இருக்கு. அப்போ இந்து மதம், அதாவது ஹீத்தன் ரிலிஜன் நீங்க போய் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த வயலும் வயல் சார்ந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெண் கடவுளர் தான் அதிகம். அப்போ நீங்க இந்து மதத்துக்கு மொத்தமா ஒரே ஒரு கடவுள்னா அப்ப பெண் கடவுளா தான் அது இருக்கணும். அது ஏன் ஆண் கடவுளா இருக்கு? ஐஸ்வர்யா ராய் கூட சொல்லும்போது ஹீ அப்படின்னு தான் சொல்றாங்க. கடவுள் ஒரு உருவத்துல இருப்பார், அந்த ஹீ அப்படின்றது. ஏன் ஷீ வர மாட்டேங்குது? ஏன்னா இவங்க உண்மையான இந்து மதத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா இந்து மதம்ன்றது பெண்கள் உருவாக்கின மதம், பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மதம், பெண்களோட தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட மதம். இல்ல அது அதான் உருவாக்கப்பட்ட மதம்னே ஆமா, சொல்றீங்க. நம்ம தானே, எல்லா மனிதர்கள் தானே சார் மதத்தை உருவாக்குறோம். இல்ல மதம் ஓகே, கடவுளை. கடவுளை கூட நம்ம தான் உருவாக்குறோம். நாம இல்லைன்னா கடவுள் எங்க சார் போயிருக்கோம்? மார்ஸ்ல ஏதாவது கடவுள் இருக்குதா? மனுஷங்க இருக்கிற இடத்துல தானே கடவுள் இருக்கு. ஏன்னா மனுஷங்க தான் கடவுளை உருவாக்குறோம். அப்போ பெண்கள் சேர்ந்து உருவாக்குன கடவுளை இப்ப திடீர்னு ராமரை கொண்டாந்து நீங்க இம்ப்ளான்ட் பண்ணி இவர் தான் ஒரே ஒரு இந்து மதத்துக்கான கடவுள்னு சொன்னா நாங்க ஒத்துக்க முடியாது. நாங்க சீதையை கூப்பிட்டுப்போம். இல்ல அது இந்த ராமர் கடவுள்ன்றதை தாண்டி அங்க கேஸ்ட் சிஸ்டத்தை அவங்க வந்து ரொம்ப அதை உடைக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்யலையே. ஆமா, செய்யல. அதை பாதுகாக்கத்தானே ஆமா, செய்யறாங்க. அதை பாதுகாக்க தான் செய்யறாங்க. அது தவறுதான். இந்த மகாத்மா காந்தியில இருந்து அந்த விமர்சனம் இருக்குல்ல. கேஸ்ட் சிஸ்டம்ன்றது வந்து இப்ப இருக்கிற ஜாதிகள் எடுத்து பாருங்களேன். எது மேன்மையான உழைப்பே செய்யாத ஜாதி மேன்மையான ஜாதி. அப்படிதான் வடிவமைச்சிருக்காங்க. யாருமே செய்ய பிடிக்காத வேலையை செய்யறவங்க எல்லாம் தாழ்வான ஜாதின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே செய்ய பிடிக்காத வேலைகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தோல் சம்பந்தமான வேலைகள் செய்வது, இல்ல கழிவு அகற்றுவது, இந்த மாதிரி வேலை செய்ய. அப்ப கழிவு எந்த ஊர்ல இருக்கும்? இப்ப இவங்கெல்லாம் இங்க உண்மையிலே மனிதர்கள் காட்டுவாசிகளா இருந்தாங்கன்னா கழிவுனே ஒண்ணு வராது. ஏன்னா அவங்கவுங்க எங்கெங்க முடியுதோ அங்கங்க வெளிக்கு போயிட்டு வந்துருவாங்க. இப்ப கழிவு வருதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க. கழிவறைன்னு ஒண்ணு இருக்கு, சாக்கடைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு சிவிலைஸ்டு நகரமயமாக்கல். நகரமயமாக்கல் அது வரும். இப்ப நகரமயமாக்கல் எல்லாரும் சமமானவர்கள்னா யார் அந்த கழிவு கிளீன் பண்ற வேலையை செய்வா? அந்த ஊர் ஆள் செய்ய மாட்டாங்க. அப்ப வேற ஊர்ல இருந்து ஒரு ஆளை அடிமையா கொண்டாந்து, இல்ல போர்ல ஒருத்தரை வீழ்த்தி, இல்ல ஏதோ ஒரு கப்பம் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, ஏதோ ஒண்ணு பனிஷ்மெண்ட் போஸ்டிங்கா அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு, இன்னில இருந்து உன் பரம்பரையில இருக்கவங்களாம் அதை செய்யணும்னு சொன்னா, நான் தப்பு பண்ணேன், என்னால கட்ட முடியல, நீ என்ன இந்த வேலை செய்யணும்? என் பிள்ளைய ஏன்டா செய்ய சொல்றேன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப அவங்க என்ன மைண்ட் கேம் ஆடுறாங்கன்னா, அதெல்லாம் இல்ல, இது பரம்பரை செய்யறது, நாங்களாம் செய்ய முடியாது, நீங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு இது கம்பல்சரி ட்ரெடிஷ்னல் ஆன்செஸ்ட்ரல் ஜாபா அவங்க கன்வெர்ட் பண்றாங்க. இது இயற்கைக்கு மாறானது தானே. இயற்கை எப்படி மனிதர்களை உருவாக்கி இருக்கு? அவங்கவுங்களுக்கு சில திறமைகள் இருக்கும், அவங்கவுங்களுக்கு நரம்பு மண்டலம் ஒரு மாதிரி இருக்கும். எது அவங்களுக்கு அழகா வருதோ, எது நேர்த்தியா வருதோ அதுல அவங்க எக்ஸலண்டா செய்துட்டே போயிட்டு இருப்பாங்க. இல்ல அதான் அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து கேள்வி எழுப்புற இப்ப நீங்க 4 பேரை சொல்லுவீங்க. லார்ட் மெக்காலே, ஜவஹர்லால் நேரு, பெரியாரு, பெரியாரு, அம்பேத்கர். அம்பேத்கர் சொல்லுவீங்க. இவங்க 4 பேருமே வந்து மெக்காலே விட்டுருவோம். அவரு அவரும் தான் கேஸ்ட் சிஸ்டம் எதிர்த்தாரு சார். எதிர்த்தாரு, ஓகே ரைட். ஆனா மத ரீதியான நம்பிக்கை என்னும் போது ஜவஹர்லால் நேரு சரி, அவரும் இந்து மதத்தை விமர்சிக்கிறாரு. பெரியார் வந்து இந்துவே இல்லைங்கிறாரு. அம்பேத்கர் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு வேற மதத்துக்கு மாறுறாரு. அப்ப இருக்கிற இந்து மதத்தை சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் அவங்க கிட்ட இல்லையே. அப்ப நீங்க இந்து மதம் அப்படின்றத அழுத்தி அழுத்தி சொல்வதற்கான காரணம் என்ன? இந்து மதத்துல என்ன ஒரு பெரிய அழகான விஷயம்னா சார், ஒரே ஒரு தலைமுறையில இந்து பெண்கள் எல்லாம் எனக்கு பிடிச்ச ஆள நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா ஜாதியே இருக்காது. இன்னைக்கு கூட இந்து பெண்கள் ராமேஸ்வரத்துல வெட்டி இருக்கிறாங்க. இத்தனைக்கும் 2 பேரும் ஒரே ஜாதி. அப்போ இந்து பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுக்காம நம்ம ஏன் வச்சிருக்கிறோம்? ஏன்னா இந்து ஆண்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு, பயம் இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் பட்டியல அடக்கி வச்ச மிருகம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்ற ஆளோட நீ ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ரீப்ரொடக்ஷனை நான் டிசைட் பண்ணுவேன்னு எப்படி ஒரு என்டேஞ்சர்ட் அனிமலை அடைச்சி வச்சிருப்பாங்களோ, கேப்டிவ் ப்ரீடிங் பண்ணுவாங்களோ, அது மாதிரி பெண்களை மனிதனே கேப்டிவ் ப்ரீடிங் பண்றதுக்கு உண்டான சிஸ்டம் தான் இந்த ஜாதி கோட்பாடு. இந்த ஜாதி கோட்பாடை பெண்களால சுலபமா உடைக்க முடியும். அப்ப பெண்கள் தன்னைத்தானே ஒரு சுயமரியாதை மிக்க, அறிவு மிக்க, திறமை மிக்க, நான் சரியான ஆளை நான் சூஸ் பண்ணுவேன். அதுக்காக அவங்க கொஞ்சம் இம்மெச்சூரா சூஸ் பண்ணிட்டு பத்தியா டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால நான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னா அந்த அர்த்தத்துல நம்ம சொல்லுவோம். உண்மையிலே தெளிவோட ஒரு பெண் சரியான ஆணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அப்ப அந்த ஒரு தலைமுறையிலே ஜாதின்றது இல்லாம போயிடும். இங்க நம்ம பெண்களுக்கு அந்த சுதந்திரமே கொடுக்கல இல்ல, பெண்களும் அதை எடுத்துக்கல இல்லையா? அதனால நம்ம அதை கட்டமைக்கிறது இந்து மதம் தானே.
இந்து மதத்துல நன்மைகள் எல்லா மதங்களை போலவே இந்து மதத்துல நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. இது அதுல இருக்கிற ஒரு சைடு எஃபெக்ட். இதை திருத்தணும். அதை திருத்துறத பத்தி நம்ம திரும்ப திரும்ப பேசி இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை நம்ம சீர்திருத்தம் பண்ணணும். அது என் மதமே இல்லைன்னு சொன்னா அது எப்படி பண்ண முடியும்? அதுதான் என் மதம். என் மதத்துல இருக்க குப்பையை நானே கிளீன் பண்ணிக்கிறேன் தானே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதுல நிறைய மேன்மைகள் இருக்கே. நீங்க ஒட்டுமொத்தமா அது இல்ல மோசமான மதம் இந்து எப்படி மதம் ஒரே சொல்லலாம்? மதமா இருக்கா? இந்து மதம்ன்றது ஸ்பெஷல் என்னன்னா சார், எல்லாத்தையும் இந்து மதம் இப்ப கிறிஸ்டியானிட்டி கூட இல்ல இந்து இப்ப மதம். ஆர்எஸ்எஸ் அந்த ஐடியா தானே சொல்றாங்க. இது அது ஒரு வாழ்வியல். இந்துன்றது ஒரு மதம் இல்லை. அங்க எல்லா கலாச்சாரமும் இருக்கு. எல்லா ஆமா, கலாச்சாரமும் சேர்ந்ததுதான் இந்து மதம் ஆமா. அப்படின்றது ஆர்எஸ்எஸ் குரல் தானே அது. அது உண்மைதானே அவங்க சொல்றது. அவங்க சொல்றது உண்மையா இருந்தா ஆர்எஸ்எஸ் சொன்னா பொய்யாயிடுமா சார்? அதுல அவங்க சொல்றதுல அது வரைக்கும் உண்மை. இந்து மதம்ன்றது அந்த ஆதிவாசிகள் வச்சிருக்காங்கல்ல, இப்ப நீங்க அந்தமானுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஜாராவா என்ன மதம்? அவங்களுக்கு மதம்னு பேர் கூட கிடையாது. ஆனா அவங்க பின்பற்றதை எந்த கேட்டகரியில இந்து மத கேட்டகரியில தான் கொண்டாடுவீங்க நீங்க. பழங்குடியினர் எந்த மதம்? இந்து மதம் தானே. அவங்கெல்லாம் தான் வேற மதம். அவங்க தான் ஸ்மார்த்த மதம். அவங்க தான் வைஷ்ணவ மதம். அவங்களுக்கு தான் மதத்துக்கு வேற பேர் வச்சிருக்கிறாங்க. எங்க மதத்துக்கு வேற பேரே ஒரே பேர் தான் இருக்கு. அதுதான் ஹிந்து. அதையும் நீங்க ஏன் புடுங்குறீங்க? எங்க கிட்ட இருக்க ஒரு அந்த மதத்துக்கு ஒரிஜினலா பேர் இல்ல. ஆனா நாங்க எங்க மூதாதையர்கள் கண்டுபிடிச்சது. எங்க ஆனா கொள்ளுப்பாட்டன். கடவுளை வணங்குறவன் காட்டு மிராண்டிங்கிறாரு பெரியார். ஆமா. இந்து காட்டு மிராண்டி தான். நாங்க முன்னேறி வருவோம். அதுவும் உண்மைதான். நெறைய உண்மைகள்ல எல்லா மனிதர்களும் ஒரு காலத்துல காட்டு மிராண்டி தானே. பெரியாரோட அம்மா கூட தான் காட்டு மிராண்டி. அவங்களும் தான் சாமி கும்பிட்டாங்க. பயங்கரமா சாமி கும்பிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பையன் சாமி கும்பிடலையே. ஒரு தலைமுறையில மாற்றம் வந்துருச்சுல்ல. அது மாரி இப்ப காட்டு மிராண்டியா இருக்கிறவங்க அடுத்த தலைமுறையில முன்னேறிடுவாங்களா இருக்கும். அதற்கான முயற்சி, அதுக்கான பயிற்சி நம்ம தானே சார் குடுக்கணும்.